வணக்கம். வரப்போகிற டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்காக நம்ம இன்ஸ்டிடியூட் சார்பாக ஒரு 10 ஆன்லைன் இலவச வகுப்புகளை நாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே யூடியூப் கிளாஸஸ் தான். உங்களுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்லைடில் நான் அந்த கிளாஸுக்கான ஷெடியூல் நான் கொடுக்குறேன். எந்தெந்த டேட்டில் எந்தெந்த கிளாஸஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 கிளாஸஸையும் நீங்கள் சரியாக அட்டன் பண்ணி அதில் கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கட்டாயமாக இந்த தேர்வை உங்களால் எளிதில் வெற்றி பெற முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதோடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் ஈஸியாக கான்குவர் பண்ணலாம். பட் ப்ரொவைடட் டெய்லி படிக்கணும். டிசம்பர் 21 உங்களுக்கு எக்ஸாம்னா இன்னும் ஒரு 30 டேஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். மோர் தேன் 30 டேஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 30 டேஸ் நம்ம அப்ராக்சிமேட்டாக இந்த எக்ஸாமுக்காக கன்சிஸ்டண்ட்டாக படிக்க போகிறோம். அதாவது டெய்லி படிக்கணும். ஒரு 4 நாள் படிச்சுட்டு 2 நாள் லீவ் எடுக்கக்கூடாது. டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் கட்டாயமாக இந்த தேர்வு நம்மளால் கான்குவர் பண்ண முடியும். அது என்னென்ன அப்படின்றத நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஏ எக்ஸாமுக்கான செலெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. தெரியாதவங்க இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது ரிட்டனில் 70 மார்க்ஸுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஃபிசிக்கலில் உங்களுக்கு 15 மார்க்ஸ் இருக்க போகுது. இது நீங்கள் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபிசிக்கல் உங்களுக்கு இருக்காது. அதுக்கு பதிலாக ரிட்டனில் 85 மார்க் ஆகிடும். தென் மூணாவதாக இன்டர்வியூவில் 10 மார்க். இது இல்லாமல் அதர்ஸ் என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குது, என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, ஸ்போர்ட் பர்சனாலிட்டி நான் அப்படின்ற பட்சத்தில் இன்னுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 மார்க்ஸ் அவார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் உங்களுடைய செலெக்ஷன் ஸ்டேஜஸாக இருக்க போகுது. இப்படி தான் உங்களுடைய ஃபைனல் மெரிட் இருக்க போகுது. இதில் ஒரு முக்கியமான ஸ்டேஜ் என்னன்னா இந்த ரிட்டன் எக்ஸாம். இதில் 70 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடத்த போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய மெயின் எய்ம் நான் கட்டாயமாக 60க்கு மேலே நான் எடுப்பேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். 60க்கு மேலே எடுக்கிறது எல்லாத்தாலையுமே சாத்தியம்னா ஒரு 20 நாள் நல்லா படிங்க. 10 நாள் நீங்கள் என்னென்னலாம் படிச்சிங்களோ அதை நிறையா வாட்டி ரிவிஷன் பண்ணுறீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக உங்களால் வெற்றி பெற முடியும். முதல்ல இந்த ரிட்டன் எக்ஸாமில் இந்த 70 மார்க்குக்கு எப்படி கொஷின் வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 70 மார்க் இருக்குன்றதை ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக இருக்கிறது சைக்காலஜி. இந்த ஜென்ரல் நாலேஜுக்கு 40 மார்க் வரப்போகுது. தென் சைக்காலஜிலேருந்து 30 மார்க். ஸோ ஆல் டுகெதர் பார்த்தோம்னா 70 மார்க்குக்கு நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த கொஷின் எப்படி கேட்க போகிறாங்க? 80 கொஷின் ஜிகேலேருந்து வரப்போகுது. ஒரு கொஷினுக்கு 6 மார்க். ஸோ 80 கொஷினுக்கு 80 into half 40 மார்க்ஸுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கேள்விகள் இடம்பெற போகுது. தென் சைக்காலஜிலேருந்து 60 கொஷின் கேட்க போகிறாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் ஒரு கொஷினுக்கு 6 மார்க். ஸோ இங்கே சைக்காலஜிக்கு 30 மார்க், இங்கே 40, இங்கே 30, டோட்டலாக 70 மார்க். ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 80 கொஷின் கேட்க போகிறாங்க. 40 மார்க்ஸுக்கு வரப்போகுது கேள்விகள். தென் சைக்காலஜிலேருந்து 60 கொஷின் கேட்க போகிறாங்க. ஆல்டோகெதராக 30 மார்க்ஸ் சைக்காலஜிலேருந்து வரப்போகுது. இப்போ இந்த 80 கொஷின்ஸ் இந்த ஜென்ரல் நாலேஜ்லேருந்து வரப்போகிற 80 கொஷின் எங்கேருந்து வரும் அப்படின்னா பாதியாக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஒன்று சயின்ஸு, இன்னொன்று சோஷியல் சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு. இந்த சயின்ஸில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, லைஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து ஒரு கணிசமான கேள்விகள் இந்த ஏரியாலேருந்து வரும். இது நம்ம ஒமிட்டே பண்ணக்கூடாது. 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற புக்கில் நமக்கு எதெல்லாம் முக்கியமான டாப்பிக்கோ அதை நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அதுவே போதுமானதாக இருக்கும். சோஷியல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி இதை சர்ஃபேஸ் லெவலில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு தெரியுது அப்படின்ற பட்சத்தில் அதுவே போதுமானதாக இருக்கும். நான் படிக்கவே இல்லை சார் அப்படின்றவங்க ஒரு 3 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸையாவது கொஞ்சம் தெளிவாக நீங்கள் படிச்சுக்கிங்க. தென் 6 மந்த்துக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது மாதிரியான ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுவே போதுமானதாக இருக்கும். இது ஜென்ரல் நாலேஜ் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவதாக நாம் சைக்காலஜி பார்க்கலாம். இங்கேருந்து 60 கொஷின் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அந்த 60 கொஷின்ஸும் ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, அப்புறம் தமிழ், இங்கிலீஷ் இதுலேருந்து தான் சைக்காலஜிக்கான கொஷின்ஸ்லாம் வரப்போகுது. நம்ம பார்க்குறது நம்மளுடைய அந்த 10 கிளாஸோட ஷெடியூலை நம்ம பார்க்குறோம். இந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் என்ன கேட்பேன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ண போகிறீங்க. அது என்னன்னா இப்போ அண்மையில் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த பிசி எக்ஸாமோட கொஷின் பேப்பரை உங்களை நான் அனலைஸ் பண்ண சொல்லுவேன். அதே மாதிரி ப்ரீவியஸாக ஒரு 3 எஸ்ஐ கொஷின் பேப்பர், அதாவது போன வருஷம் நடந்த கொஷின் பேப்பர், அது
அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 2 தேர்வுகள், மொத்தமாக ஒரு 3 எஸ்ஐ பேப்பர், அது இல்லாமல் இந்த வருஷம் நடந்த பிசியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம், சைக்காலஜியில் மேக்ஸு, ரீசனிங், அப்புறம் தமிழ், இங்கிலீஷ், இதிலெல்லாம் கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. அப்புறம் ஜென்ரல் நாலேஜில் எப்படி கொஷின் வருது, நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் சொல்லியிருப்பேன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அதிகமான வெயிட்டேஜ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்துலாம் கொஷின் இல்லாமல் இருந்திருக்காது. அதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அதை நீங்கள் படிக்க போகிறீங்க. கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு என்னோட இந்த 10 கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாம் உங்களால் எளிமையாக கிராக் பண்ண முடியும். அதாவது அவுட் ஆஃப் 70 60க்கு மேலே நாம எடுக்கணும் அப்படின்றத உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இங்கெல்லாம் நெகட்டிவ் மார்க்கிங்ன்றது இங்கெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ வந்து இந்த ஷெடியூல், நம்ம கிளாஸோட ஷெடியூல் நம்ம பார்க்கலாம். இதில் 10 கிளாஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து 19 நவம்பர், அப்புறம் இது வந்து கிளாஸ் இந்த இடத்துல வந்து டேட் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். இந்த 5 கிளாஸுக்கு இங்கே வந்து டேட் நான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த டேட்டை வந்து கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். நம்ம சொல்கிற அந்த வழிமுறைகள்லாம் நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எளிமையாக இந்த தேர்வு உங்களால் கிராக் பண்ண முடியும். நீங்கள் இது இல்லாமல் நீங்கள் பண்ண வேண்டியதை சொன்ன அந்த ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ்லாம் நீங்கள் வந்து முடிச்சுட்டு இந்த டேட்டில் வந்து நீங்கள் இந்த யூடியூப் கிளாஸஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் இந்த தேர்வை எளிமையாக கிராக் பண்ண முடியும். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, 1 மந்த் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் பயப்பட வேணாம். இனிமேல்ட்டாவது கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி நீங்கள் படிக்கணும். டெய்லி ஏதாச்சும் ஒரு ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் எளிமையாக கிராக் பண்ண முடியும். நான் டெய்லி நான் படிக்க சொன்னேன் அப்படின்றதால 16 மணி நேரம் படிக்கணுமா, 8 மணி நேரம் படிக்கணுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம். நீங்கள் ஒர்க் போகிற ஒரு கேண்டிடேட்டாக கூட நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு 4 ஹவர் உங்களால் இந்த எக்ஸாமுக்காக டெய்லி என்னையால் அலோகேட் பண்ண முடியும். ப்ரொவைடட் அந்த 4 ஹவர்ஸில் நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸ்மார்ட்டாக நம்ம எப்படி படிக்க போகிறோம், கொடுக்கப்பட்ட அந்த சிலபஸ் டாபிக்ஸை நம்ம எப்படி எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்ம பண்ணி நிறையா டெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் எளிமையாக இந்த தேர்வை வந்து நம்மளால் கிராக் பண்ண முடியும். நீங்களே பார்க்கலாம், 19 நவம்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ், லாஸ்ட் கிளாஸ் என்னைக்கு கொடுத்துருக்கோம், 10th டிசம்பர் வந்து லாஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் என்னைக்கு, டிசம்பர் 21. அந்த டிசம்பர்லேருந்து உங்கள் எக்ஸாம் வரைக்கும் ஒரு 10 டேஸ் இருக்கா. அந்த 10 டேஸ் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்காக, அதாவது புதுசாக எதுவும் படிக்கக்கூடாது. எக்ஸாம் இன்னைக்குன்னா அந்த கடைசி 10 நாள் வந்து புதுசாக எதுவும் நம்ம படிக்காமல் என்னென்னலாம் படித்தோமோ அதை மட்டும் நம்ம ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாமுக்கு போனாலே போதுமானதாக இருக்கும். சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். கூட ரீசனிங்கு, தமிழ், இங்கிலீஷு, இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் நல்ல ஒரு டோட்டலாக எடுக்க முடியும். இந்த வீடியோவில் நான் வந்து TNUSRB எஸ்ஐனா என்ன, இனி வரக்கூடிய கிளாஸஸ்லாம் எந்தெந்த டேட்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.